ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 கப்பீஸ் வாங்கியிருந்தோம். அதில் 4 கப்பீஸ் குட்டி போட்டுருச்சு. ஓகேங்களா? 4 பேர் குட்டி போட்டுருச்சு. இன்னும் 5 பேர் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இவர் குட்டி போட போகிறார். அதனால் இவர் எல்லாம் ப்ரைடு பண்ணி பக்காவாக செட்டிங் செஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் இவர் இருக்கிறார் பாருங்க. இது சாதா கப்பீஸு. இது நம்ம ஊரில் தான் வாங்கினோம். அவரும் வயிறு பெருசாக இருக்குது, அதனால் அவரையும் தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. அப்புறம் போட்ட குட்டியெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் நம்ம ஊரில் வாங்கி அழகாக பக்காவாக எல்லாத்தையும் அந்த ரெட்டு கப்பீஸ் இருந்துச்சுல எல்லாமே இதிலே விட்டாச்சு. இதில் தான் இருக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி போக முடியல. அதுக்கப்புறம் அந்த ஹெச்பி குடு ரெட்டு இதுன்னு இன்னொரு கப்பீஸ் அதெல்லாம் இதில் விட்டாச்சு. குட்டி மீன் எல்லாம் விட்டு இன்னும் 4 நாள் ஆகுது. இந்த பக்கம் இதில் விட்டு ஒரு 4 நாள் தான் ஆகுது. இது 2 ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் ரெடி பண்ணி தனித்தனியாக விட்டாச்சு. பார்ப்போம் எவ்வளோ நாளில் வளருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதோ இருக்கிறார் பார்த்தீங்களா, இது ஒரு கப்பீஸு சூப்பராக இருக்குது. இவங்கெல்லாம் இப்போது ப்ரீடில் போட்டிருக்கிறோம். இன்னும் இவங்கெல்லாம் குட்டி போடல. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தருக்கிறார் பாருங்கள், ப்ளூ. இவரும் ஒன்றும் குட்டியெல்லாம் போடல. இவரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ ரெட்டு பார்த்தீங்களா, இவர் குட்டி போட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவர் தான் 6 குட்டி போட்டார். 6 குட்டி போட்டார். எடுத்து அவரும் 3 நாள் தான் செப்பரேட்டாக வச்சுருந்து பெரிய ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் விட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாதா கப்பீஸ் எல்லாமே இதில் இருக்கிறாங்க. ஆனால் இதில் கோல்டு கப்பீஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு தான் ஒரு ஜோடி எடுக்கணும். ஆணு தான் இருக்கிறாரு, பொண்ணு இல்லை. அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கிடச்சிச்சின்னா அதுக்கும் ஒரு இது போட்டு விட்ருவேன், ஒரு பேராக போட்டுருவேன். அதனால் சாதா கப்பீஸில் விட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். சூப்பராக எல்லாம் செட்டிங் பண்ணி பாசெல்லாம் பிடிச்சிருச்சு. பாசை தான் மெயின் மீனுக்கு ஃபுட்டுன்றாங்க. அதனால் பாசை பிடிக்கிற வரைக்கும் அழகாக போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேரு, இவங்களும் தனி செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கிறோம். ஓகேவா? இவங்களும் இன்னும் 2-3 நாளில் குட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட போட்டு குட்டியெல்லாம் நல்லா வச்சேன்னு இருக்குது பாருங்கள். இது மௌலின்னு சொல்லிட்டு அந்த மீன் போட்டுச்சு 39 குட்டி. அழகாக செப்பரேட்டாக அதுக்கும் செட்டிங்ஸை போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், ரெட்டு. இவர் குட்டி போட்டுட்டார். இவர் தான் ஃபஸ்ட்டு